ஹலோ ஆல். முடி வளர்ச்சிக்கும் ஹீமோகுளோபின் அதிகரிக்க இந்த தொக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில நல்ல விஷயங்களை குழந்தைங்க ஸ்கிப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. வாங்க கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2, 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்தது மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி வற்றிங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த தொக்குக்கு நான் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த புளி ஊற வைக்கும் போதே அது கூடவே வரமிளகாயும் ஊற வச்சு சேர்க்கும்போது நல்லா அரைப்படும். பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது புளி சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கேற்ப வரமிளகாய் தூள் தாங்க நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்ச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு கெட்டி பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. துளியூண்டு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் மண்சட்டியில் செய்கிறேங்க. நல்லெண்ணெய் தாராளமாக ஒரு 2 கரண்டி அளவுக்கு விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு மருதாணி மாதிரி எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தொக்கு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கம்பல்சரி நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 வரமிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது போல் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் அந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு டார்க் கலரில் வரும். அந்த அளவுக்கு வரும். அந்த மண்சட்டியில் தொக்கு ஒட்டாமல் வழுக்கிட்டு வரும். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு பாதி கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மண்சட்டியில் ஒட்டாமல் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் முன்னந்ததுக்கு எப்படி வந்து வழுக்கிட்டு வருதுன்ட்டு. இன்னுமே நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தோசை, இட்லி, சுடுசாதத்தில் நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.